நல்ல ஹெல்த்தியான ராகி பன் தோசையும் ராகி அடையும் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ராகியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்து நல்லா கழுவிட்டு நிறையா தண்ணி ஊற்றி 5-6 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். ராகியில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவு தான் துவரம்பருப்பும், அதுலேயும் பாதி உளுந்து சேர்த்தா போதும். காரத்துக்கு நான் 3 மிளகாய் வத்தல் மட்டும் சேர்த்துருக்கேன். நம்மளோட டேஸ்ட்டுக்கு தேவையான மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். இதையும் நிறையா தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா போதும். ஃபஸ்ட்டு ஊற வச்ச ராகியும் அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்கணும். இப்போது அதோட ஊற வச்ச பருப்பு மிளகாய் வத்தலை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ரவை பதத்தில் அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அரைச்ச மாவை கிண்ணத்துக்கு மாற்றிட்டு, மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் அதோட தண்ணியும் சேர்த்து கலந்துக்கணும். பொடிசாக வெட்டின வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்துடணும். மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் சரியாக இருக்கும். தாளிக்கிற கரண்டியை நல்லா சூடாக்கிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் குழிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றினாலே போதும். அடுப்பை சிம்மிலையே வச்சு வேக விடணும். ஒரு சைடு வேகிறதுக்கே 2 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஓரெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அடுத்த பக்கமும் வேக வைக்கணும். 2-3 தடவை திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அதே மாவில் அடை ஊற்றுற மாதிரி தோசைக்கல்ல ஊற்றியும் வேக வச்சு எடுக்கலாம். ரெண்டு சைடும் எண்ணெய் ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சு அதுக்கப்புறம் எடுக்கணும். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.